ஹாய் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் 100 ml கிளாஸ் இருக்குல்ல வீட்டில், அதில் ஒரு கப் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 kg பிரியாணி மெஷர்மெண்ட்கான ஒரு அளவு தான் சொல்கிறேன். இதுக்கு வந்து பிரியாணி இலை 2, இந்த ஸ்டார் ஆனே சொல்லுவோம்ல அது ஒரு 2, ஏலக்காய் 2, பட்டை ஒரு 4, ஒரு 5லேருந்து 6 கிராம்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 400 கிராம் வெங்காயம். இது ஏன் மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லாவே வரும். இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஷர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா காய்கறிகளும் அந்த ரைஸும் வந்து கொஞ்சம் ஈக்குவலைஸ்டாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி வந்து வெங்காயத்து கூடயே சேர்த்து ஆட் பண்ணி வதக்கும்போது, காய்கறியும் சேர்த்து வதக்கும்போது அந்த பட்டை லவங்கம் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற டைம்லேயே சைட் பை சைடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ அரிசியை ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சும் வச்சுருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 1 கப் ஆயில் எடுத்தீங்கல்ல, அதிலே வந்து 1 கப் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. நான் ரைஸ் சோக் பண்ணுறத மட்டும் காமிக்க மறந்துட்டேன். 1 hour பிஃபோர், அதாவது நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த 1 hour பிஃபோர் இல்லை 1/2 hour பிஃபோர் வச்சு ரைஸ் கண்டிப்பாக ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற அந்த வாட்டர் லெவலுக்கு கரெக்டாக பாயில் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரு கப் ஆட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் தெரியாது, கைப்பிடி அளவு தான் தெரியும். அதனால் வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினாவும் கொத்தமல்லியும் அந்த காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா பைண்டாகி வதக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 hour ஊற வச்சுருந்த அரிசி இருக்குங்களா, இதை ஃபுல்லாகவே வந்து நல்லா தண்ணி இருத்து எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். இந்த காய்கறிகளும் நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ பொறுமையாக வதக்கி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருதோ, உங்கள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். பொதுவாக பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ஆட் பண்ணதுமே தக்காளி ஆட் பண்ணிவிடுவோம். காய்கறிகளை நம்ம வதக்கவே மாட்டோம். ஆனால் வெஜிடபிள் ரைஸ் நீங்கள் செய்யும்போது அந்த காய்கறிகளை நீங்கள் வதக்க விடும்போது அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கலர் கொஞ்சம் கொடுக்கும் அதனால். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது அந்த தக்காளி வந்து உங்களுக்கு ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா வதங்கியிருந்தா போதும். சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் தயிர், அதாவது நம்ம எந்தில் ஆயில் எடுத்தோமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தோமோ அதிலே 1 கப் ஃபுல்லாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பைண்ட் ஆகி வதங்கி வரணும். அது வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்க விடாதீங்க. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும், இல்லைன்னா சீக்கிரமாக குழஞ்சிடும். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதை விட அதிகமாக தண்ணி தேவையில்லை. ஸோ தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் லெட்டு போட்டு மூடி அந்த காய்கறிகளும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியும் அந்த காய்கறிகளும் சேர்ந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து தண்ணி இருத்து வச்சுருக்கோம்ல ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அதை வந்து ஆட் பண்ணலாம். இந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு ஸ்டேஜில் வெந்துட்டு அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி இல்லாமல் தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து கிண்டிடாதீங்க கரண்டி போட்டு. ஒரு ஜென்டலாக ஃபுல்லாக ப்ராப்பராக பொறுமையாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அரிசி உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் விட போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அரிசியும் காய்கறியும் ஒன்றா ஈவனாக வந்திருக்கும். ஸோ இப்போ வேணும்னா உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம ரைஸு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் டேஸ்ட்காக அந்த ஃப்ளேவருக்காக கீ ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதில வந்து மேல மின்ட்டும், கொரியாண்டரும், புதினாவும், கொத்தமல்லியும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிட்டு, லைட்டா ஒரு மிக்ஸ் குடுங்க. ஃபுல்லா போட்டு கிண்டாம லைட்டா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, இத நம்ம இப்போ லெட் போட்டு தம் போட போறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா நீங்க கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்ல ஃபுட் கலர் இருந்துச்சு. அத ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டிலா லைட்டா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, இப்போ வந்து இத தம் போட்டுறலாம். ஸோ ஒரு லெட் போட்டு மூடிட்டு, மேல ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுட்டு, ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம்ல அடுப்ப வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா, நம்ம பிரியாணி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இத ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.